திருமண வீடியோவுக்காக பறந்த தம்பதிக்கு நடுவானில் நேர்ந்த பரிதாபம். கீழே இருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மணமகனுக்கு வந்த சோக செய்தி. பயணித்த அனைவரும் பலி. ஸ்ரீலங்கா கடற்கரையில் இன்று நடந்த பரபரப்பு சம்பவம். லட்சக்கணக்கில் குவிந்து துடித்த மீன்கள். வலைகளின்றி மீன்களை அள்ளிச் செல்லும் பொதுமக்கள். வேலை நீக்கம் செய்ததால் ஆத்திரமடைந்த ஊழியர் செய்த செயல். கனரக இயந்திரத்தால் நிறுவனத்தையே தரைமட்டமாக்கிய ஊழியர். பாரிய இயந்திரத்தை கடத்தி வந்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து தூக்கிச் சென்ற கொள்ளையர்கள். ஹாலிவுட் திரைப்படங்களை மிஞ்சிய காட்சிகள் இணையதளத்தில் பயங்கர வைரல். பேனாவுக்குள் உயிருடன் புழு. ஜப்பானின் விசித்திரமான பேனா இணையத்தில் வைரல். வாங்க முண்டியடிக்கும் வசதி படைத்தோர். தென்னிலங்கையில் முன்னாள் எம்பியை கைது செய்ய சென்ற போலீசார். சுற்றி வளைத்த ஆதரவாளர்கள். வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கி ரவைகள் மீட்பு. வெளிநாட்டில் இருந்து வந்த மனைவிக்கு தகாத உறவு. 2 கிழமைக்கு பின் தெரிய வந்த விடயம். கணவன் அரங்கேற்றிய சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழர் பகுதி ஒன்றில் கடும் பரபரப்பு. வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொண்ட நபர் அதிரடி கைது. விசாரணைகளில் கசிந்த விசித்திர தகவல். அரிதிலும் அரிது. வடமராட்சி கிழக்கில் ஒரே நேரத்தில் 4 மழலைகள். குவியும் வாழ்த்துக்கள். வாயில் கருப்பு துணி. பிள்ளையான் விடுதலைக்காக திரண்ட தொண்டர்கள். சிறை மாற்ற கோரிக்கை. நாடு முழுவதும் மீண்டும் இன்று முதல் QR முறைமை. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் 6 அடி நீள நாகப்பாம்பு. தோட்டத்துக்குள் இறங்க அச்சத்தில் உறைந்த பிரதேசவாசிகள். இறுதியில் நடந்த சம்பவம். புத்தாண்டு விடுமுறையில் காட்டுக்குள் இறங்கிய கும்பல். சுற்றி வளைத்த போலீசார். சிக்கிய பொறிகள். நேற்றிரவு யாழ்ப்பாண நகர்பகுதியில் பரபரப்பு. திடீரென்று தீப்பிடித்த முச்சக்கர வண்டி. சுற்றியிருந்த மக்கள் செய்த உதவி. சில மணி நேர மழையில் வெள்ளைக்காடாக மாறிய மலையகம். வீட்டுக்குள் புகுந்த கழிவுநீர். நகர சபையின் அசமந்த போக்கு என மக்கள் சாடல். ராமநாதபுரம் இலங்கைக்கு கடத்த முயன்ற 91 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் பறிமுதல். ஒருவர் கைது. முழுமையாக திறக்கப்படும் ஹோர்முஸ் நீரிணை. ஈரானுக்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப். கொழும்பு மோதர கடற்கரை பகுதியில் இன்று காலை முதல் பெருமளவான மீன்கள் தானாகவே கரையொதுங்கி வருகிறது. திலசால் உள்ளிட்ட பல்வேறு மீன்கள் இவ்வாறு மணலில் வந்து விழுவதைக் கண்டு மீனவர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் பெரும் வியப்படைந்தனர். வழக்கமாக வலைகளை போட்டு மணிக்கணக்காக காத்திருக்கும் மீனவர்களுக்கு இன்று மீன்கள் தானாகவே கரைக்கு வந்து விழுவது ஒரு பெரும் அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. இந்த செய்தியை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கூடைகள் மற்றும் பைகளுடன் கடற்கரைக்கு வந்து மீன்களை அள்ளிச் செல்கின்றனர். கடலில் நிலவும் காலநிலை மாற்றம் அல்லது நீரோட்டத்தின் வேகம் காரணமாகவே மீன்கள் திசை மாறி கரைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்று மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இவ்வாறான நிகழ்வுகள் பேரழிவுக்கான அறிகுறி என்ற வதந்திகள் ஏற்படுத்தினாலும் தற்போதைய நிகழ்வு மீனவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மற்றும் பரபரப்பான தருணமாகவே பார்க்கப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்திரி ஆராய்ச்சி சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். பிலியந்தலையில் உள்ள அவரின் இல்லத்தில் கெஸ்பேவ நீதவான் நீதிமன்றத்தின் பிடியாணையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் பொழுது பின்வரும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. T56 ரக துப்பாக்கி ரவைகள் 221, 2 T56 மெகசின்கள், 0.22 ரக ரவைகள் மற்றும் 100 அடையாளம் தெரியாத 30 ரவைகள். செக் குடியரசில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைக்குண்டு, பதிவு செய்யப்பட்ட 4 துப்பாக்கிகள், 2 9 மில்லிமீட்டர் பிஸ்டல்கள் மற்றும் 2 ஷொட்கன்கள். அதில் 1 அவரின் பெயரிலும் ஏனையவை அவரின் மனைவியின் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிகாரிகள் அவரை அழைத்துச் செல்ல முற்பட்ட போது அங்கு திரண்ட பொதுமக்கள் சிலர் தங்களது எதிர்ப்பு குரல்களை எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வளவு பாரிய அளவிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை எதற்காக அவர் சேமித்து வைத்திருந்தார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்பை பேணவும் தவறு செய்வோர் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் வலியுறுத்தி வருகின்றனர். தவறான உறவு தொடர்பில் ஏற்பட்ட தகராறு முற்றியதில் கணவன் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று அதிகாலை குறித்த பெண் தன்னுடைய படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த போது தாக்குதல் இடம்பெற்றதாக வட்டவளை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் வெளியோயா
ஜூடிகே பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயார் இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வெளிநாடு சென்ற இந்த பெண் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கண்டி கலகா புமரிச பகுதியில் உள்ள கணவர் வீட்டுக்கு திரும்பினார். பின்னர் 2 வாரங்களுக்கு முன்னர் அவர் தனது குழந்தையுடன் வெளியேயா தோட்டத்தில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கு சென்ற நிலையில் மனைவி நீண்ட நாட்களாக தனது வீட்டுக்கு திரும்பாதால் அவரை மீண்டும் அழைத்துச் செல்ல கணவன் நேற்று மாமியார் வீட்டுக்கு சென்றார். இதன்போது மனைவி அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் தகாத உறவில் இருப்பதாக அங்கிருந்தவர்கள் கணவரிடம் கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை கண்டித்ததோடு இது தொடர்பாக நேற்று மதியம் முதல் இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நிலவியது. இந்த நிலையில் இன்று அதிகாலை படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை கணவன் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 30 வயதுடைய கணவன் மற்றும் கள்ள உறவு வைத்திருந்ததாக கூறப்படும் இளைஞர் ஆகிய இருவரையும் வட்டவளை போலீசார் கைது செய்தனர். சந்தேக நபர்கள் இருவரும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டவளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் 4 வீடுகள் மீது கடந்த 15ஆம் தேதி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டவரை இன்று மருதங்கடி போலீசார் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நபரொருவரால் 4 வீடுகள் மீது சரமாரியான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த நபர் வீட்டின் உடைமைகள், கண்ணாடி, தளபாடங்களை அடித்து சேதப்படுத்தினார். குறித்த நபர் அந்த பகுதியில் பல நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தோன்றியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்தனர். இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட மருதங்கணி போலீசார் சந்தேக நபரை இன்று கைது செய்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்த இளம் தம்பதியினருக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்துள்ள நிகழ்ச்சியான சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. செம்பியன்பற்று வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த இளம் குடும்பத்திற்கு இன்று நடைபெற்ற பிரசவத்தில் 4 குழந்தைகள் கிடைத்தனர். ஒரே நேரத்தில் 4 குழந்தைகள் பிறந்த செய்தி அந்த பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிறந்த 4 குழந்தைகளில் 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் அடங்குவதாக மருத்துவ தரப்புகள் உறுதிப்படுத்துகின்றன. ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறப்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாகும். தற்பொழுது தாயும் குழந்தைகளும் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அபூர்வ நிகழ்வை அடுத்து சமூக வலைதளங்களில் பலரும் அந்த இளம் தம்பதியினருக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த குழந்தைகளின் வரவு அந்த கிராமத்தையே விழாக்கோலம் பூணச் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் பிள்ளையான் வெளிசரை சிறைச்சாலையில் சிறைவாசத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை கட்டிக்கொண்டு அமைதியான கவனஈர்ப்பு போராட்டத்தில் நேற்றைய தினம் ஈடுபட்டனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மட்டு காந்தி பூங்காவில் ஒன்று திரண்டு வாயை மூடி கருப்பு துணியால் கட்டி நிலத்தில் அமர்ந்தவாறு இலங்கை நீதித்துறையை மதிக்கிறோம், உண்ணாவிரத போராட்டத்துக்கு தீர்வு கொடுங்கள், மக்கள் தலைவனுக்கு கடுமையான சிறைச்சாலையை மாற்றிக்கொடு, ஜனநாயகத்தை நிலைநாட்டிய தலைவனுக்கு தடுப்பு காவல் சட்டங்களை பின்பற்றுவதில் என்ன, உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கும் சந்திரகாந்தனுக்கு தடுப்பு காவல் கைதிக்கு வசதிகளை வழங்கு மற்றும் பிள்ளையாரின் நிழல் படங்கள் ஏந்தியவாறு அமைதியான போராட்டத்தில் சுமார் 1 மணித்தியாலயம் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துவிட்டு போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கு மீண்டும் QR முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. முன்னர் நடைமுறையில் இருந்ததைப் போல பெட்ரோல் வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்தார். பண்டிகை காலத்தையொட்டி கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கான QR முறைமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் ஒற்றை இரட்டை இலக்க முறைமையின் கீழ் அனைத்து வாகனங்களுக்கும் QR முறைமையினூடாக மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. நுவரெலியா அக்கரைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அயோனா தோட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யும் தேயிலை மலைப்பகுதியில் சுமார் 6 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு ஒன்று இன்று கண்டுபிடிக்கப்பட்டமை பிரதேச மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் இதற்கு முன்னர் இவ்வளவு பெரிய நாகப்பாம்புகள் தென்பட்டதில்லை என்று பிரதேசவாசிகள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் கடந்த 2 மாதங்களாக தேயிலை மலைப்பகுதியில் நாகப்பாம்பு நடமாட்டம் இருப்பதாக தொழிலாளர்கள் அச்சம் வெளியிட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அது பிடிபட்டுள்ளது. இதனையடுத்து நாவலப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த பாம்பு பிடிக்க நிபுணர் ஒருவரின் உதவியுடன் குறித்த பாம்பு பாதுகாப்புடன் பிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் பாம்பை வனப்பகுதியில் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
புத்தாண்டு காலத்தில் இடம்பெறக்கூடிய சட்டவிரோத செயல்களை தடுக்கும் நோக்கில் புலனறுவை சரணாலய பகுதியில் வனவிலங்கு அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது பெருமளவான சட்டவிரோத பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்படும் 8 மஸ்கிட்டோ வகை பொறிகளை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். வனவிலங்கு தள உதவி அதிகாரி மனோஜ் வீரசூரிய, தள உதவி அதிகாரி நாணயக்கார மற்றும் மனம்பிட்டி அலுவலக அதிகாரிகள் அடங்கிய குழுவினரே இந்த சோதனைகளை முன்னெடுத்தனர். புத்தாண்டு விடுமுறையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத வேட்டை மற்றும் மதுபான உற்பத்தியை கட்டுப்படுத்த வனவிலங்கு திணைக்களம் இவ்வாறான தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் நேற்று இரவு 9:30 மணியளவில் முச்சக்கர வண்டியொன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வீதியால் பயணித்துக் கொடுத்த முச்சக்கர வண்டி எதிர்பாராத விதமாக தீப்பற்றியுள்ளது. சிறிது நேரத்திலேயே தீ மளமளவென்று பரவி வாகனம் முழுமையாக எரிய தொடங்கியது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ள போதிலும் உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்துக்கு வந்தவர்கள் தீயை கட்டுப்படுத்த முயன்றதோடு விபத்துக்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இரவு நேரத்தில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஹட்டன் பகுதியில் நேற்று முதல் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கால்வாய்கள் நிரம்பி வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக ஹட்டன் MR டவுன் பகுதியில் முறையாக பராமரிக்கப்படாத கால்வாய் அமைப்பினால் மழை நீரும் கழிவு நீரும் கலந்து வெளியேறி பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஒவ்வொரு மழை காலத்திலும் இதே நிலை தொடர்வதாகவும் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எவ்வித நிரந்தர தீர்வும் எட்டப்படவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு சில இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களே கழிவுநீர் செல்வதற்கு தடையாக இருப்பதாகவும் இது குறித்து ஹட்டன் டிக்கோயா நகர சபையின் அதிகாரிகளுக்கு தெரிந்தும் அவர்கள் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மேலதிகாரிகளை திசை திருப்பி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முறையற்ற கட்டடங்கள் மற்றும் கால்வாய் பராமரிப்பு தொடர்பில் நகரசபை பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரேசிலில் தன்னுடைய திருமண வைபவத்துக்கு ஹெலிகாப்டரில் வந்து மணமகனை ஆச்சரியப்படுத்த விரும்பிய மணப்பெண்ணின் கனவு கோர விபத்தில் முடிந்த செய்தி உலகெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் மணப்பெண், அவரின் சகோதரர், ஹெலிகாப்டர் ஓட்டுநர் மற்றும் ஒரு கர்ப்பிணி புகைப்பட கலைஞர் என்று மொத்தம் 4 பேர் மரணித்துள்ளனர். மணமகன் காத்திருந்த இடத்துக்கு மிக அருகிலேயே இந்த விபத்து இடம்பெற்றது. இலக்கை நெருங்கும் போது திடீரென்று ஏற்பட்ட மோசமான காலநிலை காரணமாக ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. வாழ்வின் மகிழ்ச்சியான தருணம் சில நொடிகளில் மர்மமான நினைவாக மாறிய இந்த கோர விபத்தின் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பார்ப்போரை உலுக்கியுள்ளது. வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் எதிர்பாராத விதியையும் உலகுக்கு உணர்த்தும் ஒரு வேதனையான செய்தியாக இது மாறியுள்ளதாக பலரும் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தன்னை வேலையை விட்டு நீக்கிய செய்தி கேட்டு ஆத்திரமுற்ற ஊழியர் ஒருவர் தான் பணிபுரிந்த நிறுவனத்தை ஃபோக்லிஃப்ட் இயந்திரம் மூலம் துவம்சம் செய்த சம்பவம் சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. பணி நீக்க உத்தரவு கிடைத்தவுடன் கடும் கோபமடைந்த குறித்த ஊழியர் அங்கிருந்த ஃபோக்லிஃப்ட் இயந்திரத்தை செலுத்தி நிறுவனத்தின் கட்டடங்களையும் உடைமைகளையும் கடுமையாக தாக்கி அளித்தார். இந்த சம்பவத்தில் நிறுவனத்துக்கு பல மில்லியன் ரூபாய் கணக்கான நஷ்டம் ஏற்பட்டுள்ள போதிலும் அதிர்ஷ்டவசமாக இவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படவில்லை. ஊழியர் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி நிறுவனத்தை அழிக்கும் காணொளி சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த அழிவு செயலில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்தனர். ஒரு தனிப்பட்ட தகராறுக்காக பொதுச் சொத்துக்களை அளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு தரப்பினரும் நிர்வாகத்துக்கும் ஊழியருக்கும் இடையிலான முறையற்ற தொடர்பாளரே இதற்கு காரணம் என்று மறுதரப்பினரும் விவாதித்து வருகின்றனர். ஆண்டி பகுதியில் உள்ள வங்கியொன்றில் ஹாலிவுட் ஆக்ஷன் திரைப்பட காட்சியை நினைவுபடுத்தும் வகையில் அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தை பயன்படுத்தி ATM இயந்திரத்தை கொள்ளையிட்ட துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கொள்ளையர் கும்பல் முதலில் அருகிலுள்ள கட்டுமான பகுதியிலிருந்து அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தை திருடியுள்ளனர். பின்னர் வங்கியின் பாதுகாப்பு வேலிகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த அவர்கள் இயந்திரத்தின் உதவியுடன் வங்கியின் சுவரில் மிகப்பெரிய துளையிட்டு அங்கிருந்த ATM இயந்திரத்தை அப்படியே பெயர்த்துள்ளனர். திருடப்பட்ட ATM இயந்திரத்தை கொண்டு செல்வதற்காக கொள்ளையர்கள் சிட்ரோயன் ஃபெர்லிங்கோ ரக வேனை விசேடமாக மாற்றி அமைத்தனர். இயந்திரத்தின் பாரத்தை தாங்கும் வகையில் வேனின் பின்பகுதி பலப்படுத்தப்பட்டிருந்தமே கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது.
கொள்ளையர்கள் மிகவும் குறுகிய காலத்தில் இயந்திரத்தை வானில் ஏற்றி தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவ இடத்தில் கைவிடப்பட்ட அகழ்வாராய்ச்சி இயந்திரத்திலிருந்து பெறப்பட்ட கைரேகைகளை வைத்து பாதுகாப்புத்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தொழில்முறை குற்ற கும்பலால் மிகவும் நுணுக்கமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட இந்த திருட்டு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் கொச்சி மாகாணத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அனிசாகிஸ் பேனா என்ற விசித்திரமான நினைவு பரிசு தற்போது இணையதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிப்படையான பேனாவுக்குள் மூலிகை எண்ணெயுடன் அனிசாகிஸ் என்ற ஒரு வகை உயிருள்ள புழு அடைக்கப்பட்டுள்ளது. நாம் எழுதும் போது ஏற்படும் அசைவுகளுக்கேற்ப அந்த புழு பேனாவுக்குள் நகருவது பார்ப்போரை வியப்படைய செய்கிறது. ஜப்பானிய நாணயப்படி 950 ஜென், சுமார் 2000 இலங்கை ரூபாய் விலையுள்ள இந்த பேனாவில் அந்த புழு 4 முதல் 5 நாட்கள் மட்டுமே உயிர் வாழும். அதன் பின்னர் அது அந்த எண்ணெய்க்குள் பாதுகாப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகளை மெரைன் போலீசார் இன்று அதிகாலை பறிமுதல் செய்துள்ளனர். புதுமடம் கடற்கரையில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் மெரைன் போலீசாரும் கீழக்கரை சுங்கத்துறை அதிகாரிகளும் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சரக்கு வாகனம் ஒன்றில் இருந்து மூட்டைகளை இறக்கி பதுக்கிக் கொண்டிருந்த கும்பலை அதிகாரிகள் முற்றுகையிட்டனர். அதிகாரிகளை கண்டவுடன் சிலர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் மட்டும் பிடிக்கப்பட்டார். அங்கிருந்து 35 சாக்கு மூட்டைகளை சோதனை செய்தபோது அவற்றில் 7 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 91 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய புதுமடம் மேற்கு தெருவைச் சேர்ந்த முருகன், வயது 38 என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லெபனானில் அமுல்படுத்தப்பட்டுள்ள 10 நாள் போர் நிறுத்தத்துக்கு இணங்க ஹார்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வர்த்தக கப்பல்களும் தடையின்றி செல்ல அனுமதிக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி என்று அறிவித்தார். ஈரான் கடற்பரப்பில் அமைந்துள்ள சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை தற்போது முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாகவும் கப்பல் போக்குவரத்து பயன்பாட்டுக்கு அது தயாராக இருப்பதாகவும் ஈரான் அறிவித்துள்ளதாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். தனது சமூக வலைதள பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்ட அவர், ஈரான் கடல் பாதை முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாகவும் முழுமையான போக்குவரத்துக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரான் தற்போது அறிவித்துள்ளது. மிக்க நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருமண வீடியோவுக்காக பறந்த தம்பதிக்கு நடுவானில் நேர்ந்த பரிதாபம். கீழே இருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மணமகனுக்கு வந்த சோக செய்தி. பயணித்த அனைவரும் பலி. ஸ்ரீலங்கா கடற்கரையில் இன்று நடந்த பரபரப்பு சம்பவம். லட்சக்கணக்கில் குவிந்து துடித்த மீன்கள். வலைகளின்றி மீன்களை அள்ளிச் செல்லும் பொதுமக்கள். வேலை நீக்கம் செய்ததால் ஆத்திரமடைந்த ஊழியர் செய்த செயல். கனரக இயந்திரத்தால் நிறுவனத்தையே தரைமட்டமாக்கிய ஊழியர். பாரிய இயந்திரத்தை கடத்தி வந்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து தூக்கிச் சென்ற கொள்ளையர்கள். ஹாலிவுட் திரைப்படங்களை மிஞ்சிய காட்சிகள் இணையதளத்தில் பயங்கர வைரல். பேனாவுக்குள் உயிருடன் புழு. ஜப்பானின் விசித்திரமான பேனா இணையத்தில் வைரல். வாங்க முண்டியடிக்கும் வசதி படைத்தோர். தென்னிலங்கையில் முன்னாள் எம்பியை கைது செய்ய சென்ற போலீசார். சுற்றி வளைத்த ஆதரவாளர்கள். வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கி ரவைகள் மீட்பு. வெளிநாட்டில் இருந்து வந்த மனைவிக்கு தகாத உறவு. 2 கிழமைக்கு பின் தெரிய வந்த விடயம். கணவன் அரங்கேற்றிய சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழர் பகுதி ஒன்றில் கடும் பரபரப்பு. வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொண்ட நபர் அதிரடி கைது. விசாரணைகளில் கசிந்த விசித்திர தகவல். அரிதிலும் அரிது. வடமராட்சி கிழக்கில் ஒரே நேரத்தில் 4 மழலைகள். குவியும் வாழ்த்துக்கள். வாயில் கருப்பு துணி. பிள்ளையான் விடுதலைக்காக திரண்ட தொண்டர்கள். சிறை மாற்ற கோரிக்கை. நாடு முழுவதும் மீண்டும் இன்று முதல் QR முறைமை. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் 6 அடி நீள நாகப்பாம்பு. தோட்டத்துக்குள் இறங்க அச்சத்தில் உறைந்த பிரதேசவாசிகள். இறுதியில் நடந்த சம்பவம். புத்தாண்டு விடுமுறையில் காட்டுக்குள் இறங்கிய கும்பல். சுற்றி வளைத்த போலீசார். சிக்கிய பொறிகள். நேற்றிரவு யாழ்ப்பாண நகர்பகுதியில் பரபரப்பு. திடீரென்ற தீப்பிடித்த முச்சக்கர வண்டி. சுற்றியிருந்த மக்கள் செய்த உதவி. சில மணி நேர மழையில் வெள்ளைக்காடாக மாறிய மலையகம். வீட்டுக்குள் புகுந்த கழிவுநீர். நகர சபையின் அசமந்த போக்கு என மக்கள் சாடல்.
ராமநாதபுரம் இலங்கைக்கு கடத்த முயன்ற 91 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகள் பறிமுதல், ஒருவர் கைது. முழுமையாக திறக்கப்படும் ஹோர்முஸ் நீரிணை, ஈரானுக்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப்.